ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பிருந்தாஸ் டெய்லி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் என்னோடய ப்ரைடல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம், டே இன் மை லைஃபு. ஸோ இது என்னென்னா, என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங்க்கு வந்து என்னை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் போகிறதுக்கு மார்னிங் வந்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கேர்பின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரஷ்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேக்கில் வந்து ஹேருக்கான அக்சசரிஸு எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ லேஷஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஜுவல்ஸு, ஸோ ஒவ்வொரு ஜுவல்ஸ் கேட்டுப்பாங்க. அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் லெஹங்காவுக்கு வெட்டிங்க்கு இந்த மூணுத்துக்குமே அவங்க வந்து ஜுவல் எனக்கு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஜுவல்ஸ் தான் வந்து நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கான ஜுவல்ஸு, முகூர்த்தம் ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து ப்ரீஃபிட் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரீ வந்து முதல் நாள் நைட் நான் ப்ரீஃபிட் பண்ணிவிட்டேன். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. தம்பியும் கூப்பிட்டு போகிறனால நல்லா பேக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 2 o'clock கிளம்புனேன். ஸோ பொண்ணோட வீட்டுக்கு போயாச்சு. ஸோ காரில் தான் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து லைட் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அவங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப்ஸை எடுக்க முடியல. ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்லுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப் அவுட்லுக்கு. குந்தன் செட் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜுவல் அந்த லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களுக்கு இந்த லிப் ஷேடு எல்லாமே ப்ரைடுக்கும் பிடிச்சிருந்துச்சி, எனக்குமே இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹேர் ஷேட் வந்து அவங்க பன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹேர் ஷேடாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேக்கப் லுக் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மஹால் போயிட்டோம். அவங்க வீட்டிலேருந்து மஹால் போக வந்து 45 minutes ஆச்சு. ஸோ அங்கே போயிடும். ஸோ போகிற வழியில் தான் இதை எடுத்துருந்தேன். போகிற வழியில் தம்பியுமே தூங்கிட்டான் நல்லாவே. ஸோ நாங்கள் இங்கேருந்து மஹாலுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக மஹாலுமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு வந்து அழைச்சதுக்கு கொஞ்சம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ பொண்ணு அழைச்சது கொஞ்சம் லேட்டாச்சு, 15 minutes. ஸோ அதுக்கப்புறம் ரூம் க்ளீன் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரூம்க்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு அப்படின்னா, ரூம் பக்கத்துலேயே என் ரூம் பக்கத்துலேயே பொண்ணு ரூம் அப்படிங்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு தம்பியை வச்சுட்டு பண்ணுறதுக்கு. ஸோ நியூ பார்ன் பேபி வச்சுட்டு கொஞ்சம் மேக்கப் ஒர்க்கப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்கேஜ்மெண்ட் வந்து சாரீ சேஞ்ச் போட்டு அவங்க என்கேஜ்மெண்ட்மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களோட என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு தேன் கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ரிசப்ஷனுக்கு அவங்க என்கேஜ்மெண்ட் சாரீயெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நெத்திச்சுடி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜுவல் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேங்காக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங் அவங்களோட மேக்கப் லுக்கு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு போகிறதுனால அதனால எடுக்க முடியலை. ஸோ மார்னிங் வந்து ஒர்க்கு வேகமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் அவங்க மார்னிங் அவங்களோட மேக்கப் லுக்கு. ஜுவல்ஸ் போடும்போது கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டுமே நான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 3 லுக்கில் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி தான் என்னோட ஒர்க் டேயில் வந்து டே இன் லைஃப் வந்து இப்படி தான் போகும். தம்பியை வச்சுட்டு போகிறோம். ஸோ தம்பியும் பார்த்துட்டு வைப்பாரு. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் ஓகே, அதான் எனக்கு இருந்துச்சு டைம். ஏன்னா பொண்ணு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ரூம் எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால எனக்கு பெருசாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக தெரியலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப் லுக் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த ஐடிக்கு வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட பிக் டேக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா, டேக் கேர். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாடா, டேக் கேர்.